மன்னிப்பாயா எபிசோட் 11ஓட அப்டேட்டை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு குழப்பத்தில் போய் இப்போ சிக்கிட்டு இருக்காங்க. மதுவை பார்க்கலாமா இல்லை சிந்துவை பார்க்கலாமா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்துக்கே போயிட்டாங்க. ஸோ அவங்க மாமா என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த ஒரு பிரச்சனையெல்லாம் என் பொண்ணுக்கெல்லாம் தேவையில்லை, என் பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில வார்த்தை எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ரவி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன சிந்து, என்ன மது, நீ என்கிட்ட முதலே சொல்லியிருக்கலாம்ல எனக்கு டிவோர்ஸ் வேணும்னா அப்படின்னு சொல்லியிருந்தா நானே டிவோர்ஸ் கொடுத்துருப்பேன். நீ மாமா கிட்ட சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நீ அதை அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நீ சந்தோஷமாக இல்லை, ரொம்பவே கவலைப்பட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்ககிட்ட சொல்கிறாங்க. நம்ம சிந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்க அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் அவங்களோட வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம ரவியோட வீட்டில் அவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறதுனால அதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத நம்ம மதுவோட அப்பா பார்த்தீங்கன்னாக்கா எடுத்த ஒரு முடிவு தான் இது. ஸோ இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என் பொண்ணை விட்டுருப்பா, பரவாயில்ல, ஏதோ ஒரு சூழ்நிலையில் தான் அவளை உனக்கு கட்டி வச்சுட்டேன், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணு இருப்பா, எனக்கு தெரியாமல் போச்சு, தெரிஞ்சிருந்தா நான் இந்த ஒரு தப்பை நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மாமா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மதுவும் நம்ம ரவியும் தான் ஒரு முடிவு எடுக்கணும். அது ரொம்ப பெரிய முடிவாக இருக்க போது. அவங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு திருப்பமும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு முடிவு அமையும் நான் நினைக்கிறேன். ஸோ இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னாக்கா மது ரவி கூட சந்தோஷமாக இருந்தாங்க. பட் ஆனால் அந்த இதில் மூமெண்ட்டில் எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா ரவி அதுக்கப்புறம் தான் அவங்கள கொஞ்சம் புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மதுவோட அப்பா எல்லாத்தையும் குட்டையை கிளப்பின மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கிளப்பி விட்டாரு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னாக்கா ரவிக்கு ஒரு பெரிய தொல்லையாக இருக்க போகுது. ஆனால் நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டாரு இங்கே நம்ம ரவி. ஸோ நம்ம ரவி மாமாவே இப்படி சொல்லிட்டும்போது நம்ம எதுவும் செய்ய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதையுமே ஏற்றுப்பாங்க நம்ம மது. ஏன்னா அப்பா பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொன்னார்னு அவங்களுக்கும் தெரியாது, இல்லை ஒரு வேளை இவரே டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு அவங்களுக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரவிக்கு அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போ அவங்களே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பையனுக்கு இந்த தன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியாமலே பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய அண்ணன் பையனை பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு கில்ட்டி ஃபீலாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நீ எதுனா பண்ணு, ஏன்னா நான் உன் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே பார்த்தீங்கன்னாக்கா நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி, நாங்கள் அதுக்கு நாங்கள் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரவிக்கு ஒரு உத்தேஜம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ கல்யாணம் பண்ண பொண்ணை பார்க்க வேண்டியதா, இல்லை கல்யாணம் பண்ண போகிற பொண்ணை பார்க்க வேண்டியதா அப்படின்றத தான் நாம் ரவி முடிவு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டில் மதுவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிரச்சனையே நடந்துகிட்ருக்கு. இந்த பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை நாளாக வீட்டில் இருக்கவங்க தெரியாமல் இருந்துச்சு. வீட்டில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா தலை தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மதுவை தேடுற ஒரு வேலை தான் இருக்குது. ஏன்னா மது அப்படி தப்பான விஷயத்தெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்கள கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகுது. அவங்களே கண்டிப்பாக வந்தாலே வந்துருவாங்க. ஸோ இது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஏன்னா இந்த வெப் சீரிஸ் ரொம்ப ஈகராக போயிட்டுருக்கனால நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எப்போ எபிசோடு அடுத்தடுத்த எபிசோடு எப்போ வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வரும்போது கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வைங்களேன். ஸோ எபிசோடில் அடுத்த எபிசோடு எப்பப்போ வருதோ அதுக்கெல்லாம் இந்த எபிசோடுக்கான அந்த ஃபுல் எபிசோடை கண்டிப்பாக பின் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோட வெப் சீரிஸ் எல்லாமே நான் சேனலில் போஸ்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தேவைன்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணி வைங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ எபிசோட் 10 எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒன்றா இருக்க அந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிந்துவோட அப்பா அப்பா கிடையாது. ஸோ அவங்களுக்கும் மாமா தான். ஸோ அவங்க தான் அவங்கள பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமா பசங்க, ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரவியோட வீட்டுக்கு எங்கேயும்
சிந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒன்றுமே தெரியலை. ஏப்பா எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னாலே இவங்க நம்பவே இல்லை. நீ தான் என்னுடைய சிந்து எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்க, எனக்கு ஒழுங்கா சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மிரட்டவும் செய்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒன்றுமே புரியவே இல்லை. ஏப்பா எனக்கு ஒன்றுமே தெரியாதுனாலும் அவங்களுமே ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. நான் இரு உங்களை எல்லாம் இப்போ ஏன்னா மதுவும் கூட இருக்கிறதுனால தான் நீ எல்லாம் இப்படி பண்ணுற, அவளை தூக்கி நான் ஒழிச்சு என் கஸ்டடியில் வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் சொல்லிடுவில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க மது மேலே வந்து கையை வைக்க போகிறாங்க. அங்கேருந்த ரவி வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பையனை அடிச்சே போடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்ருக்க அவங்க ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குப்பா இந்த சண்டை அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லவ் பண்ணவங்க அது அவங்களோட போச்சு. நாங்கள் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், அவங்க எங்கே இருக்காங்க அவங்கள விட்டுருங்களேன்ப்பா, கல்யாணம் பண்ணாதவங்கள பாரு என்ன செய்யலான்ட்டு. அப்போ வீட்டிலே இல்லை நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரொம்ப ஆத்திரத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து அவங்கள எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தாலுமே அவங்க சிந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதெல்லாம் வந்து வருத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டை விட்டு வீட்டிலே இல்லை, அவங்க எங்கேயோ போயிடுறாங்க. ஸோ இதுக்காகவே அவங்க மாமா வந்து ரொம்பவே அவங்களும் ஒரு வருத்தப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்லைனா இந்த பொண்ணை விட்டுரு, என் என்ன என் மாமா பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து பார்த்து சிந்துவோட மாமா பசங்களும் இப்படி தான் பேசுகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னாக்கா அதில் விருப்பமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் போய் கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. சாரிப்பா ரவி, நான் உன்னோட லைஃப்பில் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த தப்பு நடக்காமல் நீயே பார்த்துக்கப்பா, இனிமேல் நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி அதுக்கு நாங்கள் வந்து உடன்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த சமயத்தில் இவ்வளோலாம் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து சண்டையெல்லாம் பார்த்துட்டு நம்ம மதுவோட அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் அட்டாக்கே வர்ற மாதிரிக்கு வந்து வந்துடுது. ஸோ உடனே ஒரு மாத்திரையை போட்டு சரி பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு, இனிமேல் தன்னுடைய பொண்ணோட லைஃப்பில் வந்து சந்தோஷமே இருக்கவோ இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மதுவோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாப்பிள்ளை கூட வந்து தனியாக வந்து பேசுகிறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொட்டை மாடிக்கு வந்து போகிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2, 3 பேர் வந்து அவங்க கூடவே இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வந்து ஒரு சரியான முடிவை எடுக்கணும், ஏன்னா நீ வந்து ஆல்ரெடியே வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட, ஸோ இவன் வந்து கல்யாணம் ஆகாதவங்க, ஸோ அவங்களுக்காக நீ பாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயத்த வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மதுவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு விஷயத்தில் வந்து என் பொண்ணுக்கு என்ன வழி சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு டைமில் ஏதோ பேசிட்டு வந்து போயிடுறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை ஒன்று மேலே கூப்பிட்றாருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து மது வந்து மேலே அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் மது நீ வந்து என்கிட்டயே சொல்லியிருக்கலாம்ல எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒன்றும் எதுவும் ஒன்றும் கஷ்டம் எதுவும் படுத்தலையே அப்படின்ற மாதிரி அவருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோன்லியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மதுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நான் எதுவுமே அப்பாக்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை நீ வந்து நேராக என்கிட்டயே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு மாதிரியாக வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி நீ ஆசைப்பட்டது என்ன டிவோர்ஸ் தானே, அதை நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னவும் நம்ம மது எந்த ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. ஏன்னா மாமாவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரே வந்து இது பண்ணுறாருன்னும்போது நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு தாட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு சீரிஸோட அப்டேட்டில் உங்களை எல்லாமே சந்திக்கலாம். See you, bye bye.